மலையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் சங்க செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏலகிரி மலை தமிழ்நாட்டில் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. சுற்றுலா தலமாக விளங்குவதால் இங்கு அவ்வப்போது அரசு சார்ந்த கலந்தாலோசனை கூட்டங்கள், செயற்குழு கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் செயற்குழு கூட்டம் இந்த ஆண்டு முதல் கூட்டமாக ஏலகிரி மலையில் நடைபெற்றது. இது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் சங்கம் மாநில தலைவர் த. கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் தனசீலன் நன்றியுரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணி அமைச்சர் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் சங்க கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் ஏலகிரி மலையில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெடுஞ்சாலை அமைப்பதற்கான தீர்மானம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் நெடுஞ்சாலையில் பாலங்கள் அமைப்பது, 4 வழி சாலைகள் அமைப்பது மற்றும் காலி பணியிடங்கள் பதவி உயர்வு குறித்து தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாநில பொருளாளர் வீரமணி, திருப்பத்தூர் கோட்ட பொறியாளர் முரளி, உதவி கோட்ட பொறியாளர் ஆதவன், உதவி பொறியாளர் நித்யானந்தம் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டின் முதல் செயற்குழு கூட்டம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் சங்கத்தின் சார்பாக முதல் மாவட்டமாக ஏலகிரியில், திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் நடைபெறுகிறது. காரணம், மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் கலந்து கொண்டு பொறியாளர்களுக்கான இன்னல்களை நீக்குவதாக உறுதியளித்து அதன் தொடர்பாக நிறைய பொறியாளர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். இரண்டாவதாக, தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சார்பாக நாங்கள் வைத்திருக்கிற அனைத்து கோரிக்கையும் சென்றவுடன் தனி கவனம் எடுத்து செய்து கொடுக்கிறார். எனவே அவருடைய மாவட்டமான திருவண்ணாமலை முதலில் தொடங்குவோம் என்று தான் இங்கு தொடங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டு நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திட்டங்களான சாலை பாதுகாப்பு அலகு, 4 வழிச்சாலைகள், இதையெல்லாம் மிக சிறப்பாக செய்து கொடுக்கிற பொறியாளர் சங்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக அனைத்து நன்மையும் செய்து கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் இங்கு ஏலகிரியின் வளர்ச்சிப் பணிகள் எப்படி இருக்கிறது, ஏலகிரியின் வளர்ச்சிக்காக ஐயா அவர்கள் நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது.